லைஃப் டைம் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுங்க சந்திரன் சனி. பொதுவாகவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன். 2ல் சனி இருந்தால் குடும்பஸ்தானத்தை பாதிக்கிட்டு சொல்லிட்டு, அப்படி இருக்க அவங்க 2 பேருமே பரிவர்த்தனை அடைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் சனி பரிவர்த்தனைங்கிறது ஒரு பெரிய பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனைன்னு சொல்ல முடியாதுங்க. பொதுவாக நான் சொல்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் அது ரொம்ப சிக்கலில் தான் வந்து நிற்கிது. அப்படி இருக்க மிதுன லக்னத்திற்கு 2ல் சனிங்க, 8ல் சந்திரனுங்க. நான் சொன்ன பிரச்சனையே வருதுங்களா? குடும்பஸ்தானத்துக்கு 2 சந்திரன் 8ல் போய் மறைவதும், 2ல் சந்திரன் அமைவதும், 2ல் சனி அமைவதும், இப்படி பரிவர்த்தனை அடைச்சிருக்காங்க. பரிவர்த்தனை தானேங்க, யோகத்தை தானே கொடுப்பாங்க. பரிவர்த்தனைனா யோகத்தை கொடுத்தே ஆகணுங்கிறது இது இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் இப்போ அவங்க இந்த மாதிரி பரிவர்த்தனை அடைகிறது பெரிய யோகத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இன்னொன்று, ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், சந்திரனும் சனியும் சம்மந்தப்படுறது அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கடுத்தபடியாக சந்திரனே இன்னொரு சனி மாதிரி கெடுதல் பலன்களை அதிகமாக பண்ணுவார். லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், வித்தியாசங்கள் அவ்வளவுதான். அதுக்கடுத்தபடியாக மிதுன லக்னத்துக்கு 2 வேறு வந்துடுவார் அவர் சந்திரன். அப்போ ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தாலுமே நற்பலன்கள் கம்மியாக தான் இருக்குது, கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா சந்திரனுங்கிற உடல் காரகனுங்க, அடுத்து மனோகாரகனும் அவர் தாங்க, அதையும் பார்க்கணுங்க. நம்ம மனசு அப்படின்னு எடுத்துட்டாலும் அவர் தான். அப்படி இருக்க அவர் கெடக்கூடாது. அதே சமயம் கெடுறாதோ நீசமடைஞ்சிட்டாரோ சனியோட பார்வை இருக்கும்போது அதிகமான கெடுபலன்கள் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அப்படி இருக்க சந்திரன் சனி பரிவர்த்தனை 6, 8 வரும், இல்லைன்னா 2, 7. இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 8 வரும். இந்த மாதிரி உட்காரும்போது இந்த லக்னத்திற்கு யோகாதிபதியும் சந்திரனோட மிதுன லக்னத்துக்கு சந்திரனோட மற்ற கிரகங்கள் கூட பரிவர்த்தனை அடையலாம். சனி பரிவர்த்தனை அடையும் போது ரொம்ப சிக்கலில் தான் வந்து அது அமையுதுங்க. பொதுவாக பார்க்க போட்டிங்கன்னா இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு 2ல் சனி, 8ல் சந்திரன், 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அதான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ தானே நம்ம வந்து எந்த லெவலுக்கு சந்திரனுடைய பாதிப்புகள் நம்மளுக்கு சனியுடைய பாதிப்புகள் வருதுங்கிறத தெரியும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இது வந்து கிரக அமைப்பு போட்டிருக்கேன் பாருங்கள், 12/7/1976 அப்படிங்கிற கணக்கில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 12/7/1976 அப்படி கணக்கு போடும்போது லக்னத்தில் சூரியனும் புதனும், 2ல் சுக்கிரனும் சனியும், 3ல் செவ்வாய், 4ல் யாரில், 5ல் ராகு, 6ல் யாரில், 7ல் ராகுல, 8ல் சந்திரன், 9ல் யாரில், 10ல் யாரில், 11ல் கேது, 12ல் குரு, இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் பிறக்கும்போது உத்திராட நட்சத்திரம், சந்திர திசை, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, இப்போ குரு திசை, நடப்பு திசை வந்து குரு திசை. அப்படின்னா இப்படி இருக்க இப்போ நம்ம பார்க்க வந்தது பரிவர்த்தனையை பார்க்க வரும்போது பாருங்கள், லக்னத்துக்கு 2ல் சுக்கிரனும் சனியும். இப்போ வந்துருச்சுங்களா? நான் சொன்னது 2ஆம் வீட்டில் சனிங்க, அவர் நேராக 8ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 10ஆவதுக்கு இந்த 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாருங்க. இப்படி இருக்க சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்க. இது நல்ல யோகத்தை கொடுக்கணுமே அப்படின்னா சுக்கிரன் இங்கே இருக்கிறார். இந்த சுக்கிரனை பற்றி சொல்லிடுறேன் நான். இந்த சுக்கிரன் வந்து 5, 12 இந்த லக்னத்திற்கு 1, 5, 9 யோகாதிபதிகள். நான் அவங்கள சொல்லிடுறேன். லக்னாதிபதி 1, 4 புதன் வந்து சூரியனால் பாதிக்கப்பட்டிருக்கார், அதாவது பாவக்கிரகத்தோடு சேர்ந்திருக்கார், லக்னத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு 50% மார்க் கொடுக்கலாம், 100% கொடுக்க முடியாது. அடுத்தபடியாக கேந்திரவித்தி தோஷம் இல்லைங்க, அது சொல்லியிருந்தோம். கேந்திரவித்தி தோஷம் 1ல் இருந்தால் 4ல் இருந்தாலும் எல்லோரும் குழப்பிக்கிறாங்கல்ல. இந்த பாவகிரகங்களோட சேரும்போது அந்த புதனுக்கு அந்த பாதிப்புகள் இல்லை. இன்னொன்று, லக்னத்தில் இருப்பது கேந்திராப்தி தோஷம் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். மிதுன லக்னத்திற்கு 4ல் புதன் இருப்பது மட்டும்தான் கேந்திராப்தி தோஷம். அதே புதன் 7லையோ 10லையோ இருந்தால் அது கேந்திராப்தி தோஷம் கிடையாது. லக்னாதிபதிக்கு அதை புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதிக்கு இந்த மிதுன லக்னத்திற்கு புதன் 4ல் தனித்து இருந்து பாவக்கிரகங்கள் பார்க்காமல் இருப்பது மட்டுமே கேந்திராப்தி தோஷம். அவர் இங்கே இருக்கிறாருங்க 7ல், கேந்திராபதி தோஷம் கிடையாது. 10ல் இருக்கிறாங்க, கேந்திராபதி தோஷம் கிடையாது. லக்னத்தில் இருக்காருங்க, லக்னம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். 1, 5, 9 மூலத்திரிகோணத்துலையும் வரும் லக்னம், அதனால அது கேந்திரத்தில் வராது. கேந்திரமும் 1, 4, 7, 10 கேந்திரம்னு சொன்னாலும் 1, 5, 9 தான் நம்ம சொல்லுவோம் மூலத்திரிகோணத்தையும். அப்படிங்கிறப்ப இது மூலத்திரிகோண கணக்கெல்லாம் வரும். அதனால் இங்கே இருக்கிறது கேந்திராபதி தோஷம் கிடையாது. அதே சமயம் அவர் இன்னொரு பாவக்கிரகத்தோடு இருக்கிறார், பிரச்சனை இருந்தாலும் 5ஆம் அதிபதி 5, 12 சுக்கிரன் சனியால் கெட்டுட்டார்.
கெட்டதும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அவருக்கு சுத்தமாக பிடிக்காத வீடு கடகம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சுத்தமாக பிடிக்காத வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம் தான். அங்கே போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு நிலைமையில் அவர் இல்லை. 10வதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே அவர் தப்பு. 10வதுக்கு கூட அந்த இருள் கிரகம் இருக்கிறது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் 2 பேரும் நண்பர்கள் தானே. இந்த இடத்துல அது வேலை செய்கிறது இல்லைங்க, கெடுபலன்கள் தான். ஏன் கேட்டிங்களா, அடுத்ததுலேயும் பாயிண்ட் வந்துருச்சு. அவரும் பகை வீட்டில் இருக்கிறார், சனியும். அப்படி இருக்க அந்த வீட்டை அவங்கள இந்த பார்த்துட்டார், அந்த எதிரி பார்த்துட்டார். அப்புறம் எப்படிங்க இருக்கும்? இப்போ சுக்கிரன் மொத்தமாக பாதிக்கப்பட்டுட்டார், அவ்வளோதான். மொத்தத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டுட்டார். அப்போ 1 பாதிக்கப்பட்டுருச்சு, 5 பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அவரோட சுக்கிரனோட வீட்டில் ராகுவும் இருக்கிறார். இப்போ வந்துருச்சுங்களா விட. இவருக்கு ராகு திசை குரு புத்தியில் கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்திருந்தாலுமே இவருக்கு அந்த கல்யாணத்தை வச்சே பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். ஏன்னா 2ல் சுக்கிரன், 2ல் சனி. குரு மட்டும்தான் பரவாயில்ல, 12ல் உட்காந்துருக்காரு. அது ஒரு நல்ல விஷயங்க. 7க்குடையவர் 12ல் இருப்பது நல்ல யோகம், கல்யாணம் அமைகிறது மாதிரி கொண்டு வந்து. ஆனால் இவருக்கு 1999 2000 இவருக்கு ராகு திசை குரு புத்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதுவே ஒரு பிரச்சனையாக மாற்றிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு திசை சனி புத்தியிலேருந்து எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு விடும் இந்த மாதிரி அமைப்புகளில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இவர் மன நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மன நிம்மதி அப்படின்னா, அவர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இவருக்கு நான் தான் இப்போதே சொன்னேன் உங்கள்கிட்ட, சந்திரன் மனோகாரகன். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மனோகாரகன் அவன் கிடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம 5ஆம் வீடு கெட்டு போச்சுங்க. அதுவும் மனசு சம்மந்தப்பட்டது. நம்மளுக்கு நல்ல தெளிவான முடிவுகளுக்குன்னா 5ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டார், 5ஆம் வீடும் கெட்டு போச்சு, ராகு உட்கார்ந்துருக்காரு. இப்படி இருக்கும்போது அது எப்படிங்க நன்மைகளை செய்யாது. அதுக்கடுத்தபடியாக 9ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதி யாருங்க? சனி. சனி நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. 2ஆம் வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கிறதா தாங்க வந்தார். ஆனால் சந்திரனுடைய பார்வையை வாங்கிட்டார். பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பரிவர்த்தனை நல்ல பலன்களை வழங்கலை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஜாதகத்தில் என்னென்னா, அந்த குரு சந்திரனை பார்க்குறாருங்க. இவங்க பிறக்கும் போது சூரிய திசை ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், சந்திர திசை நல்லாயிருக்கும். சந்திர திசை நல்லா தான் இருக்கும், 8ல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் குருவோட பார்வையில் இருக்கிறாரு. மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸில் சனியின் பார்வை இருந்தாலும் குருவின் பார்வை அவரை காப்பாற்றும். இப்போ சந்திர திசையும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் மனோகாரகன் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இன்னொன்று லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கார், அதையும் பார்க்கணும் நம்ம. லக்னத்துக்கு 8ல் அவர் மறைஞ்சிருக்கார். குடும்பஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு 1 5 9 3 கெட்டு, அந்த 5ஆம் வீடு கெட்டு போச்சுங்களா, இந்த குலதெய்வ ஸ்தானமானது அதுவும் கெட்டு போயிருதா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராகு இருக்கிறது சுபர் வீடு தானேங்க, அப்புறம் நல்லா தானேங்க இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், ராகு இருக்குது, வீட்டை பற்றி கெட்டு போயிட்டாரே. இவர் நல்லா இருக்கணுமே, இவர் நல்லா இருந்தால் தானே அந்த திசை நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குரு மட்டும்தாங்க பரவாயில்லைன்னு சொல்லலாம். குரு ஒருத்தர் தான் அழகு போல் 12ல் உட்காந்துருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான், மோசம் கிடையாது. இருந்தாலும் அவர் 6ஆம் பார்வையை 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடனை வளர்ப்பார். இந்த கடனை வளர்க்கிறதுக்கு முக்கிய பங்கு இன்னொரு ஆள் வர்றாரு உள்ள. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. இந்த குரு பார்த்ததை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க, அது கூட தப்பு இல்லை. ஆனால் இதுதான் சொல்கிறது, ஜாதகத்தில் அடுத்தடுத்து சேர்றதை பொறுத்தா ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும்னு. இங்கே பாருங்கள், செவ்வாய் 1 2 3 4ஆம் பார்வையாக தாவிட்ட பார்த்துட்டார். வந்துருச்சுங்களா பிரச்சனை. மிதுன லக்கணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆகாதவர் இந்த திசையே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீடு, இந்த வீட்டை பார்க்கணுங்க. அவர் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே பார்க்கணும். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு கூட 8ஆம் வீட்டை இதை பார்க்கலாம். ஆனால் இங்கே இருந்துட்டு 4ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்குறாரா, இவரும் பார்க்குறாரா, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது. இதுதான் இதில் இருக்க பிரச்சனை. இந்த மாதிரி சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பில். இந்த சுக்கிரன் இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாங்க. இந்த சுக்கிரனு கெட்டு போனதுனால ஏன் கெட்டு போச்சு, அதனால நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை கூட பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பார், அவ்வளோதான். குரு பார்வைகளால பரவாயில்ல. இந்த சுக்கிரன் சேர்ந்து தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டதிபதி அவர் சனியால் பாதிக்கப்பட்டு சந்திரனால் பார்க்கப்படுறார். இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வீடு அவருக்கு சுத்தமாக ஆகாத வீடு. மொத்தத்தில் நல்ல நிலைமையில சுக்கிரன் இல்லை அப்படிங்கிறப்ப அதுதான் மற்ற எல்லாத்தையும் கெடுக்குது. அப்போ யோக பங்கத்தை கொண்டு வருது. இப்போ மன அமைதி இல்லை அப்படின்னா, இவரை பொறுத்த மட்டும் எது மெயினான விஷயம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து புதன் கூட இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தார், இங்கே கிடையாது, இங்கே தான் இருக்கிறாரு. புனர்பூசம் 2ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார் அவர். புனர்பூசம் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார் புதன். அதனால் அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ இவருக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, சந்திரனோட இது தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திங்களூர் கோயிலுக்கும் திருப்பதிக்கும் போகிறது நல்ல யோகா அமைப்புகளை இவர் கொடுக்கும். வருஷத்தில் ஒரு நாள் திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதே சமயம் சனி சுபத்துவமாக சுக்கிரனோட இருந்தாலும் அவர் நல்ல நிலைமையில் இல்லை, அவர் திருநள்ளாறு போகிறதும் நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். இவரை பொறுத்த மட்டும், சந்திரனை பொறுத்த மட்டும் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திங்களூருக்கும் திருப்பதிக்கும் போயிட்டு வர்றது நல்ல யோகா அமைப்புகளை, இந்த சந்திரனுக்கு வந்த பாதிப்புகள் குறையும், மன நிம்மதி கிடைக்கும். இதுதாங்க இவரை பொறுத்த மட்டும். இந்த 2 இடத்துக்கு போனார்னா நல்ல யோகா அமைப்புகள் மாறும். இப்போ இருக்கிற குருதிசை நல்லாயிருக்கும். குருதிசை 2031 வரைக்கும் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் வருது பாருங்க சனி திசை 2ல் சனிங்க. அதே சனி சந்திரனை பார்க்குறாரு. பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் உடனே எந்த யோகத்தையும் கொடுக்காது, கஷ்டப்பட வச்சு தான் பணமே கையில் கொடுக்கும். இதுதான் இதில் இருக்க பிரச்சனை. இந்த மாதிரி தாங்க இந்த சந்திரன் சனி பரிவர்த்தனைங்கிறது பெரிய யோக அமைப்புகளை தருவதில்லை, உடல் பாதிப்புகளை தான் கொடுக்குது. சனி திசை வரும்போதோ சந்திர திசை வரும்போதோ பல பிரச்சனைகளை கொடுக்குது. மொத்தத்தில் பரிவர்த்தனைங்கிற பேரில் நம்ம வந்து சந்திரன் சனி பரிவர்த்தனையை பெருசாக எடுத்துக்க முடியாதுங்க. இந்த லக்னத்துக்கு ரொம்ப இப்போ நம்ம பார்த்துருக்கோம். மற்ற லக்னத்துக்கு எப்படி வருதுங்கிறது நான் இடையில சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.